இன்னைக்கு பகல் ஃபுல்லா சரியான வெயிலும் வெக்கையும் தாங்க முடியல. அப்பா ஈவினிங் தான் கொஞ்சம் லைட்டா தூத்தல், பயங்கரமான காத்து அப்படின்னு கொஞ்சம் குளு குளுன்னு இருந்தது. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி தாரு கலெக்ஷன் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து ஃபீடிங் குர்த்தி வாங்கியிருந்தாங்க. நெறைய பேர் எப்படி சிஸ்டர் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோவ அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு கீழ லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம பாருங்க. லைட்டா தூத்தல் விழுந்துட்டே இருந்ததா, அதனால வீட்ல எல்லாருக்குமே ஸ்ட்ராங்கா ஒரு பிளாக் டீ போட்டு குடுத்துட்டு, எனக்கு மட்டும் பொரி அரிசி சாப்பிடணும் போல இருந்தது. அதனால அத்தை கொஞ்சமா அரிசி வறுத்து, நான் கொஞ்சமா அதில நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு, நல்லா இருந்தது டேஸ்ட்டு. நைட்டுக்கு தோசை தான். அத்தை மாவுலாம் வெளில எடுத்து வச்சுட்டு சாம்பார் இருந்தது. அதையும் ஹீட் பண்ணிட்டு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம அப்படியே வந்து எல்லாருக்குமே ஆளுக்கு எத்தனை தோசை அப்படின்னு கணக்கு பண்ணி ஊற்றிட்டு சாப்பிட வேண்டியது தான். நாளைக்கு நமக்கு வெட்டிங் டே வருது. எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். பட் இந்த டைம் செல்வா ஊருக்கு வராததுனால சும்மா நார்மலாக ஒரு சண்டே மாதிரி தான் போகும். அது எனக்கு நல்லா தெரியும். செல்வா வரலேன்னு சொல்லிட்டான். எனக்கும் ஓகே பாப்பான்னு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் என் மானங்கெட்ட மைண்டு ஒரு வேளை பாப்பா பஸ் ஏறி இருப்பானோ வருவானோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்குது. பட் அவன் வரல. அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். பட் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நம்ப முடியாது. சாமத்தில் எந்திரிச்சு உட்காந்து அழுதாலும் அழுவேன். பட் ஓகே, பாப்பா வரும்போது வரட்டும். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் பிரதீப், சித்ரா, யாஷின், ஷாகின், ராஜ், சௌந்தர்யா, பிரபாகரன், வினிதா, ராஜ்குமார், வித்யா அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே எப்பவுமே ஹாப்பியாக இருங்க.